கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நாம் வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்படியாக நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகியால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் முதலாவதாக நம்முடைய இருதயத்தை கலக்கம் விடாமல், நாம் கலங்கி போகாமல் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். ஒரு சின்ன கஷ்டங்கள் தொல்லைகள் வரும் பொழுது நாம் அந்த கஷ்டங்களையோ தொல்லைகளையோ நோக்கி பார்க்காமல் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கும், நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகாமல் இருக்கும். ஏனென்றால் பிரியமான சகோதர சகோதரிகளை கர்த்தர் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் விசேஷமாய் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் ஆராய்ந்து அறிந்து நமக்கு ஆறுதல் செய்து நமக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகையால் நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்து நாம் என்ன கேட்கிறோமோ அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்த அனைத்தையும் அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய இருதயங்களை பார்த்து ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.